இப்போ நம்ம இருக்கிறது வேதபுரீஸ்வரர் கோவில். இது இருக்கிற கிராமம் பேர் தேரெழுந்தூர். இந்த தேரெழுந்தூர் அப்படிங்கிறது கும்பகோணம் மாயவரம் ரோட்டில் க்ஷேத்திரபாலபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த க்ஷேத்திரபாலபுரத்துலேருந்து தெற்க ஒரு 5 கிலோமீட்டர் வந்தால் இந்த தேரெழுந்தூர் இருக்குது. ஒரு கந்தர்வன் இந்த கோயிலுக்கு மேலே தேரை ஓட்டிட்டு வானத்தில் போகும்போது இந்த கோயில் அம்மன் சுவாமியை பூஜை பண்ணுறா. அந்த சக்தியில் அந்த தேர் நின்று போய்டுறது, தேர் அழுந்திடுது. அதனால் இதுக்கு பேர் தேரெழுந்தூர். இந்த கோயில் தலப்புராணத்துப்படி பெருமாளும் சிவனும் இங்கே தாயக்கட்டை விளையாடுறாங்க. தாயக்கட்டை விளையாடும்போது அம்பாள் தான் அம்பையராக இருக்கா. அப்படி இருக்கும்போது பெருமாளுக்கு ஆதரவாக ஒரு மூவ் ஒன்று பண்ணிடுறாங்க. அதான் விழுந்த இலக்கம் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு சாதகமாக அம்பாள் திருப்பு சொல்லிடுறா. அதை கேட்டு சிவனுக்கு கோபம் நீ பசுவாக போக கடவுது அப்படின்னு சபிச்சிடுறார் அம்பாளை. பசுவாக போன அம்பாள் பல இடங்களுக்கு போய் வழிபட்டு வந்துட்டு திருப்பி இங்கேயே சுவாமிகிட்ட சேர்றதா ஐதீகம். இந்த அம்பாளுக்கு பேர் சௌந்தர நாயகி, ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாருக்காவது தன்னுடைய அழகை பற்றின ஒரு கனவெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டுடுதுன்னா இந்த சுவாமியை பார்த்தா போகிறோம். இந்த அம்பாளை தேர் பியூட்டி வில் பி அப்ரிஷியேட்டட். இது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேண்டுதலை, ஒரு பிரார்த்தனை. ஏதாவது ஹீரோயின் அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு உதவுமானமோ நமக்கு தெரியல. பட் அப்படி இருக்குது. இந்த கோயிலில் தான் அதை நான் ஃபஸ்ட்டு டைம் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் இது தேவார பாடல் பெற்ற தலம். இதே தெருவோட இன்னொரு கோடியில் ஆமருவியப்பன் கோவிலுங்கிற திவ்ய தேசம் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு 108 திவ்ய தேசங்களில் அது ஒன்று. இவர் தேவார பாடல் பெற்றவர், அவர் திவ்ய தேசம். அம்பாளை சபிச்சதுனால தனக்கே இறங்கி ஈசன் சிவன் என்ன பண்ணுறாரு, வேதங்களை கற்றுக் கொடுக்குற ஆசானா இந்த ஊருக்கே வர்றாரு. அதனால தான் அவருக்கு பேர் வேதபுரீஸ்வரர். ரொம்ப பழமையான ஒரு சிவஸ்தலம் இது. இந்த ஊருக்கு அதை தவிரவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர். அதுதான் தேரெழுந்தூர். கம்பர் இங்கே தான் பிறந்தார். ஸோ ஒரே ஊருக்கு வந்தீங்கன்னா 2 கோயில்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அழகான ஒரு விமானம் மண்டபம் ஒன்று இருக்குங்க. இங்கே உள்ளதான் சுவாமி சந்நிதி இருக்குது. அங்கே தான் சுவாமி இருக்கார். இங்கே வந்தீங்கன்னா அம்பாள் சுவாமி மேற்க பார்த்துருக்கார், அம்பாள் கிழக்க பார்த்துருக்காங்க. இதான் சௌந்தர நாயகி அம்மனுடைய சந்நிதி. கோவில் பக்கத்துலேயே மெய்க்காவல் ஐயா இருக்கார். அவர் கொஞ்சம் திறந்து விடுவார். உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஐயர் வரத்துக்கு நேரமானாலும் அவர் கொஞ்சம் உங்களுக்கு திறந்து காமிக்க வாய்ப்புகள் அதிகம். நமக்கு அப்படி தான் அவர் காமிக்கிறாரு. ஸோ இதுதான் சௌந்தர நாயகி சமேத வேதபுரீஸ்வரர் கோவில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் தேரெழுந்தூர். கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே தேரெழுந்தூர்னு வரும். மாயவரத்துக்கு தென்மேற்க இருக்குது. க்ஷேத்திரபாலபுரத்துக்கு தெற்க ஒரு 4-5 கிலோமீட்டர். பக்கத்தில் கோமல், குத்தாலம், மாயவரம், அசிக்காடு, ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. சரியா? அதனால் இங்கே வாங்க, வேதபுரீஸ்வரர் பார்க்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.